இறையேசுவிலே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைய நாளில் கேட்கணும்ல, ஆண்டவரத்தில், ஆண்டவரே எனக்கு கொடுங்கப்பா, நிறைய தேவைகள் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் தேவைகள் இல்லை, ஏகப்பட்ட தேவைகள் இருக்குது, நான் யாருக்கிட்டையும் கையேந்த கூடாது ஆண்டவரே, என் வாழ்க்கையை முழுவதும் உமக்கே அர்ப்பணிக்கின்றேன்னு சொல்லி நமக்குள்ளே இருக்க நல்ல விஷயத்தை மட்டும் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். தப்பான விஷயங்கள், தப்பான பழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியே வந்துடணும்ல. எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள், மனசார பண்ணுங்கள், அன்பு கொடுங்க, அது அன்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்றைய நாள் சோர்ந்து போகின்றவனுக்கு அவர் பலன் கொடுத்து ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். ஏசாயா 40:29 எடுத்து வச்சு பாருங்களேன். முழுமையான விசுவாசம் ஜெபிக்கின்ற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ இழந்திருப்போம்ல. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, நான் நினச்சே பார்க்கலையே, எவ்வளோ எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் இன்றைக்கி ஏமாற்றம் மட்டும்தான் அமைஞ்சிச்சு, என்ன பண்ணுறதுன்னு புரியல, கலங்கி நிற்கிறோம்ல, மனசு உடஞ்சிடும்ல. இன்னொரு முக்கியமான விஷயங்க, எங்கே பார்த்தாலுமே சென்னையில் மட்டும்தான் இப்படி இருக்கான்னு தெரியல, அதர் இடத்துலலாம், ஐ மீன் வெளியில் அவுட்டர்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, சரியான வெயிலுங்க, 108 டிகிரி, வெளியே போகவே முடியல, அனல் காற்று அப்படி அடிக்குது. ஸோ அதனால் வயசானவங்க, குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் என்ன பண்ணணும், வீட்டில் சேஃபாக இருங்க, வெளியிலலாம் போகாதீங்க, வெயில் பயங்கரமாக, நாளைக்கெலாம் இன்னும் வெப்பாலை வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அதனால் நம்ம பத்திரமா நம்மளை பார்த்துக்கலாம். ஆண்டவரே, இந்த இயற்கை சீற்றத்துலேருந்து எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா, நல்ல மழையை கொடுங்க ஆண்டவரே, சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு கொடுங்கப்பா. இந்த வெப்பத்தினால எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பாதிப்பு, ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏற்கனவே உடம்புக்குள்ளே வியாதிகள் அதிகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த வெயிலின் தாக்கம் எங்களை அப்படியே ஒரு மாதிரி பண்ணிடுது பிரதர். சாப்பிட பிடிக்கல, எதுவுமே பிடிக்க மாட்டுது, ஒரு மாதிரி கேராகவே இருக்குது, என்ன பண்ணுறதுனோ தெரியல, டயர்டாகவே இருக்குது, சோர்வுற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? கலங்காதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பலனை கொடுக்க போகின்றார், உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார், குடும்ப உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றார். மகளே, மகனே, கலங்காத, தினந்தோறும் சுபியுங்கள், முழு மனசோடு முழு ஆன்மோடு சுபியுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார், மகிமைப்படுத்த போகின்றார். அது என்ன பண்ணோம், எவ்வளோ நடந்தாலும் சரி, எவ்வளோ நிறைய விஷயம் நடக்கும் வாழ்க்கையில், எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னா, நம்மளை சீண்டி பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்களாம். இவன் ஏன் கம்முனே இருக்கான், நம்ம எவ்வளோ சண்டை வலித்து பார்க்குறோம், இவனை எவ்வளோ நம்ம வழிக்கு வர வைக்க பார்க்குறோம், ஆனால் இவன் அமைதியாக கடந்து போயிடறானே, விடக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க நம்மளை நோக்கி. நம்ம என்ன பண்ணோம், அமைதியாக கடந்து போயிடுங்க. அமைதிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. இந்த உலகிற்கு அமைதி உதித்தாக்குங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனால் அமைதியாக இருக்கமா, நம்ம ஆறாம் பண்ணிக்கிட்டு இஷ்டத்துக்கு நம்ம இருக்கோம், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்ல. ஆண்டவரத்தில் வருகின்ற பொழுது உண்மையே நீங்கள் தாழ்த்தணும், உங்ககிட்ட இருக்க விஷயத்தை விட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைய நாள் ஜெபம் எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கோம், நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டுருக்கோம். அது நம்மளுக்கு சக்ஸஸை கொடுக்கணும் நினைப்போம்ல. பிரதர், நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் பிரதர், நான் மேலே வரணும் பிரதர், நான் யாரும் நம்பி இல்லை, நான் உழைக்கிறேன், இந்த உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, மனைவியை ஆசீர்வதிங்க, குழந்தைய ஆசீர்வதிங்க, எங்கள் அம்மா அப்பாவும் ஆசீர்வதிங்க. ஏதோ படித்து முடிச்சிட்டோம், 10ஆம் வகுப்பு மார்க் வாங்கியாச்சு அதிகமாக, அடுத்த கோர்ஸ் என்ன எடுக்கலாம்னு சொல்லி நல்ல ஒரு டிசைட் பண்ண, நல்ல கோர்ஸ் எடுங்க, நல்லா படிங்க. 12ஆம் வகுப்பு மாணவிக்கு நல்ல ஒரு காலேஜ் சேர்ந்து நல்லா படிங்க. படிப்பு தான் நம்ம கிட்டே இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம், யாரும் திருட முடியாத ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. துக்கத்தின் எல்லா வேலைகளிலும் நீர் எங்களை ஆறுதல் படுத்துவீர் நம்புகிறேன் இயேசப்பா. சமூகத்தை நாங்கள் உணர்வதற்கு உதவி செய்வீராக. பலவீனமான எங்கள் உள்ளத்தை பலப்படுத்தி எங்களுக்குள் இருக்கும் எல்லா பயத்தையும் பாரத்தையும் அகற்றுவீராக. சந்தோஷம் எங்களுக்கு நிரம்பி வழிவதாகப்பா. நாங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக விளங்க வேண்டும் என்று
கேட்குறோம்ப்பா. நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக விளங்கும்படி செய்வீராக. எங்கள் தேவைகள், எங்கள் ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது ஆண்டவரே, சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய தேவைகள் இருக்குது. நிறைய பேருக்கு நாங்கள் உதவி செய்கின்ற ஆற்றலை கொடுங்கப்பா. எங்கள் வேதனையை அகற்றி போடுங்கப்பா. அநேகருக்கு நம்பிக்கை அளிக்கும் சாட்சியாக பயன்படுத்துவீராக. எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவீராகப்பா. உமக்கு கொடான கூடி சோத்திரங்களை எடுக்கின்ற ஆண்டவர், இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.